ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சங்கர் ஜெகரம் சேனல். தயபில்டர் சார் நிற்கிறாங்க. அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதான் எங்களை என்கரேஜ் பண்ணோம். தண்ணி டேங்க் கட்டிகிட்ருக்கோம் கீழே. இது வாட்டர் சம்ப் ஆக்சுவலாக இது தண்ணி டேங்க் கிடையாது, வாட்டர் சம்ப்பு. ஃபுல்லாக கட்டிகிட்ருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா பில்லர்லாம் போட்டாச்சு, பேஸ்மெண்ட் வந்தாச்சு. இதில் வாட்டர் டேங்கில் கீழே மேட் போட்டாச்சு. கவர் பிளாக் வச்சு தான் மேட்டு போடணும். அதுக்கடுத்தது அதுக்கு மேலே காங்கிரீட் ஃபுல்லாக கொட்டியாச்சு. அந்த போடுற மேட்டுக்கு மேட்டில் வர கம்பியை இப்போ இது மாதிரி வளைச்சி விட்டுக்கணும். வளைச்சி விட்டு தான் அதுவும் கூட குறைச்ச வளைச்சி விட்டுக்கணும், ஒரே அளவாக வளைக்க கூடாது. ரெண்டு பக்கமும் வளைச்சி விட்டு கவர் பிளாக் ஃபுல்லாக வச்சு காங்கிரீட் கொடுத்து இப்போ வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் கொடுக்குறப்ப தண்ணியில் காலை வச்சுக்கிட்டு வைப்ரேஷன் வைக்கக்கூடாது, ஷாக் அடிக்கும். இது நிறைய தண்ணி தேங்கி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ரொம்ப வைப்ரேஷன் கொடுக்கக்கூடாது, ஓரளவு வைப்ரேஷன் கொடுக்கணும். ரொம்ப வைப்ரேஷன் கொடுத்தாலும் ஹனிகோம்ங்கிற இஷ்யூ வரும். பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் போட்டுட்ருக்காங்க. பிளிந்த் பீம் காம்பவுண்ட் சுவர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதனால் காம்பவுண்ட் சுவரும் பலமாக இருக்கும். நம்மளுக்கு அதிகமான பேஸ் கிடைக்கும், நல்ல பலமாக. இது 1.5 அடி உயரம் இருக்கணும். இது மாதிரி இன்னொரு காலத்தோடு ஜாயின் பண்ணுறப்ப மேலே இருக்கிற கம்பியை வளைச்சி விட்டுக்கணும். இது ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேயே கிளியராக போட்டிருப்பாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை இன்ச்சு நடுவில் ரிங்கு போடணும்னு பார்த்துங்க. இது 5.5 இன்ச்சு. தேங்க்யூ.